ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வித்தியாசமான பிரெட் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கோம். இதை இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ ஒரு ரோல் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப், இப்படி ஷேப்பில், இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ பிரெட் பீஸை இப்படி எடுத்து சைடில் இருக்க ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஓரங்களில் கட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் தூள் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். இந்த ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். மாவை இதே மாதிரி பேஸ்டாட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிரெட் எடுத்து இது நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை பாதியாக எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. சின்ன சைஸில் இதே மாதிரி உருட்டிட்டு இந்த பிரெட்டில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது இப்படி வச்சு இப்படி ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு இதுக்கப்புறமா கலக்கி வச்சுருக்க மைதா பேஸ்ட்டு லைட்டாக இப்படி தொட்டு சைடில் ராவிக்கோங்க. பழையபடி இப்படி சுற்றிக்கோங்க.
சுற்றிட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இது நல்லா ரவுண்ட் சுற்றிட்டு இந்த சைடில் வந்து கொஞ்சம் மைதா மாவு தடவிக்கிட்டு அதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒன்று எடுத்து அப்படியே மைதா மாவு கலக்கி வச்சுருக்க மைதா மாவில் முக்கி போட்டு பரட்டி எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த எண்ணெயும் சூடாயிடுச்சு. நல்லா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும், அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டுவிடும். திருப்பி விட்டு ப்ரௌன் கலர் ஆகுது வரைக்கும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்காங்க. பாருங்க, நம்மளோட பிரெட் ரோல் அழகா ரெடி ஆயிடுச்சு. மேலே நல்லா கிரிப்ஸி அழகா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.